வெல்கம் டு தமிழா. நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாளி காயை வச்சு பப்பாளி பொரியல் பண்ண போகிறோம். வாங்க பப்பாளி பொரியல் எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளி பிக்கிறோம். இது எங்கள் வீட்டிலே விளைஞ்ச மரம். ஸோ நான் 2 பப்பாளி காயை பிச்சுக்கிறேன். 2 பப்பாளி காயை வச்சு மட்டும் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அந்த பொரியல் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். காயை 2 வெட்டிக்கிங்க, 2-3 வெட்டிக்கிங்க. எந்த அளவுக்கு மெலிசாக வெட்டிக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தோல் செத்த ஈஸியாக இருக்கும். பப்பாளி தோலை வந்து செத்திக்கிங்க, எடுத்துக்கிங்க, க்ளீன் பண்ணிக்கிங்க. உள்ள விதை இருக்கும், விதையும் க்ளீன் பண்ணிக்கிங்க. விதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு காயை அலசிக்கிங்க. நல்லா காயை அலசிட்டு நம்ம பீட்ரூட்டு கேரட்டு சேர்த்துறோம்ல, அதை வச்சு அதே மாதிரியே நம்ம வந்து பப்பாளி காயை சேர்த்துறோம். நல்லா செத்திக்கிங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக செத்தியாச்சு. அடுப்பில் சட்டி வச்சுக்கிங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம் நமக்கு தேவை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு காய்க்கு தக்கன நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகா போட்டுக்கிறோம். பட்டை மிளகா போட்டுக்குங்க. தேவையான அளவு கடலை பருப்பு போட்டுக்கிறோம். நம்ம எல்லாம் கிண்டி விட்டுக்குங்க. கடலை பருப்பு எடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கிறோம். அடுத்தது பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூள் போட்டுங்க தேவையான அளவு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து செத்தி வச்சுருந்த பப்பாளி காயை நம்ம போட்டுக்கிறோம். பப்பாளி காயை போட்டுக்கிறோம். நல்லா கிண்டி இங்கே பப்பாளி காயை போட்டு அடுத்தது நம்ம உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. காய் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் காய் வெந்துச்சு என்னன்ட்டு. காய் வெந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போ எங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. அழித்து பார்த்தா தெரியும் நமக்கு வெந்துச்சா வெவிலையானன்ட்டு. அழுந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிக்கிறோம். ஸோ இந்த பப்பாளி காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அது இரவு நேரங்களில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் தமிழாவுக்கு.
நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம்.